டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி நீடித்து வரும் நிலையில் இந்த ரேஸில் முதலிடத்தில் ஒரு பெண் எம்எல்ஏ இருக்கிறார். அவரைத்தான் டெல்லியின் முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று பாஜக தலைமை விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாஜக வெற்றி பெற்றது. மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைக்க இருக்கிறது. அதே நேரம் டெல்லி முதலமைச்சராக பாஜக தேசிய தலைமை யாரை நியமிக்க போகிறது என்ற மில்லியன் டாலர் கேள்விதான் நிலவுகிறது. இதனிடையே டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற ரேஸில் இருந்த மற்ற பாஜக தலைவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தற்போது முன்னணியில் இருக்கிறார் பாஜகவின் ஒரு பெண் எம்எல்ஏ. முன்னதாக டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவரது சொந்த தொகுதியில் தோற்கடித்த பர்வேஸ் வர்மா தான் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் என்ற தகவல்கள் வெளியான நிலையில் ஷாலிமார் பாக் தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜகவின் பெண் எம்எல்ஏவான ரேகா குப்தாவை டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக தேர்வு செய்ய பாஜக வேகம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. ரேகா குப்தா 2 முறை டெல்லியில் கவுன்சிலராக பணியாற்றியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த இவர் இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளரை 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைய செய்தார். இவரது வெற்றிக்கு முக்கிய காரணம் பெண்களின் ஆதரவு என்று கூறப்படுகிறது. கடந்த முறை ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியில் ஆதிசி என்ற பெண் முதலமைச்சர் பணியாற்றிய சூழலில் அதே பாணியை பாஜகவும் கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் ரேகா குப்தாவிற்கு போட்டியாக பாஜக எம்எல்ஏ விஜேந்தர் குப்தாவும் இந்த முதலமைச்சர் ரேஸில் இருக்கிறார். பாஜக இந்த மூவரில் யாரையாவது அறிவிக்குமா, இல்லை யாரும் எதிர்பாராத ஒருவரை டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக அறிவிக்குமா என்ற கேள்வி பாஜக தொண்டர்களிடையே நிலவுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.